முத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. மழைக்காலம் தொடங்கிருச்சு. எல்லாரும் ரொம்ப பத்திரமா இருக்கணும். ஏன் அப்படின்னா, போன வருடம் ஐயோ என் வீடு ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு, ஐயோ என் சர்டிபிகேட்லாம் நடந்து போயிடுச்சு, அதெல்லாம் போனா வருமா, ஐயோ இது ஆயிடுச்சு, ஐயோ அப்படி ஆயிடுச்சு. போன வருடம் ஒரு அம்மா சொன்னாங்க, ஸ்டாலின் நான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாரு அப்படின்னாங்க அந்த அம்மா. இந்த வருடமும் ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாரா? இல்ல எல்லா பிரச்சனையும் தீர்வாகி தமிழ்நாடு நல்லா இருக்கா? இல்ல அடுத்த வருடம் வரக்கூடிய இந்த புது ஆட்சி இருக்குல்ல, அந்த புது ஆட்சியில இந்த பிரச்சனைகள் வருமா? இந்த மழை நீர் தேக்கம், இந்த மழை நீரால பிரச்சனை வருது, மழையால பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை எல்லாம் தொடருமா? அதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். பருவமழை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. பெரிய பெரிய மழை வரப்போகுது, புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வழக்கம் போல ஏரி குளம் எல்லாம் நாங்க திறக்க போறோம், தண்ணி நிரம்பி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மக்கள் எல்லாம் போன வருடம் பட்டோம் இல்லையா, அவதிப்பட்டோம் இல்லையா, கரண்ட்டை கட் பண்ணி விட்டாங்க. சரி வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசணும்னால சிக்னலை கட் பண்ணி விட்டாங்க. ஐயோ பீரோ மேல ஏறி உட்காருதா, இல்ல ஐயோ கட்டில் மேல ஏறி உட்காருதா, இங்கெல்லாம் தண்ணி வந்துருச்சு, ஐயோ மொட்டை மாடி போய் மேல உட்காந்துக்கிட்டு எவ்வளவு பெரிய பணக்காரனாலும் ஐயா சாமி சோறு போடு, ஐயா சாமி சோறு போடு, வீட்டுல எல்லாம் தண்ணி வந்துருச்சு, இடுப்பளவு தண்ணி வந்துருச்சு, பால் இல்ல, சோறு இல்ல, பருப்பு இல்ல, எங்க போய் சொல்றதுன்னு தெரியல, கரண்ட் இல்ல, சிக்னல் இல்ல, லைட் இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க இல்லையா. சரி ஏரி எல்லாம் திறந்துடுறாங்க, நம்ம காரெல்லாம் போய் அங்க நிறுத்தலாமா அப்படின்னு யோசிச்சா, பிரிட்ஜ் மேல போய் நிறுத்திடலாமா காரை அப்படின்னு யோசிச்சாலும், ஒரு டிவில சொல்லுவாங்க இல்லையா, இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படிங்கிறது போல தமிழ்நாட்டில் உலகத்தில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் உள்ள, அதாவது கோவையில் உள்ள மேம்பாலத்தில் இருக்கின்ற தண்ணீரில் வண்டி ஓட்டும் அனுபவம் வேண்டும் என்றால் கோவைக்கு வரவும் என்று விளம்பரம் போடுற அளவுக்கு கோவையிலேயே தண்ணி, கோவை பிரிட்ஜில தண்ணி தேங்கி நின்றுட்டு இருக்கு. எப்படி மெரினா பீச் வந்து சும்மாலே கட்டணம் 30 ரூபா வச்சுட்டாங்கய்யா, அது போல நீங்க இந்த பிரிட்ஜ் மேல தண்ணியில ஓட்டிட்டு போனோம்னா அதுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க போல இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சரி ஐயா வடிவ சொல்லாரு, இந்த பக்கம் பார்த்தா சரி இந்த பக்கம் இப்படி போயிடலாமோ அப்படின்னு பார்த்தா வீட்டுக்குள்ள கக்கூஸ் பாத்ரூம்குள்ளலாம் சாக்கடை தண்ணி. சரி இந்த பக்கம் மேம்பாலத்துல எங்கேயா போய் கார் நிறுத்திடுவோம்டா அப்படின்னு உள்ள போனா அங்க பிரிட்ஜில் தண்ணி. சரி இந்த பக்கம் பஸ்ல எங்கேயா ஓடி போய் தப்பிச்சிருவோம்டா அப்படின்னு போய் பார்த்தா பஸ்ல தண்ணி தேங்கி நிக்குது, இல்ல பஸ்ஸுக்கு மேல இருந்து மழை பெய்யுது, இல்ல பஸ் ஏதாவது பிரிட்ஜுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு தண்ணியில நின்றுது. சரி இந்த பக்கமா எங்கேயா ஓடி போய் தப்பிச்சிருவோம்டா அப்படின்னு பார்த்தானா இடுப்பளவு தண்ணி. அங்க ஒரு அம்மா இன்டர்வியூ கொடுக்குறாங்க, ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாரு அப்படின்னா. சரி இவ்வளவு நடக்குதுல, ஆட்சியாளர்ல என்னடா பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா பிரியா சொல்றாங்க, நீங்க அவதியே படமானாங்க, நாங்க திமுக திராவிட என்ன பண்ணிட்டு தெரியுமா, நீங்க ஸ்டாலின் தான் அந்த நீச்சல் அடிக்க விட்டாருங்கிற நிலைமையே வேண்டாம். ஐயா ஸ்டாலின் வந்தாரு, விடியல் தண்டுத்தாரு, அந்த விடியல் மூலமா போட்ட ரோடெல்லாம் சும்மா பலன்னு இருக்கு, ரோடு தண்ணியில நனையாது, நீங்க யாரும் நீச்சலே அடிக்க வேண்டாம், அந்த அளவுக்கான ஒரு ரோடு நாங்க போட்டிருக்கிறோம் அப்படின்னா. ஐயா சேகர் பாபு அவர்களை கேட்டா, ஏங்க அதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசல, நான் மக்கள் கிட்ட சொல்றேன், எந்த பிரச்சனையும் இல்ல, சென்னை சீரா இருக்கு. ஐயா ஏவா வேலுவை கேட்டா 99.85% முடிக்கப்பட்டது அப்படிங்கிறாரு. ஆனா இது எதுவுமே தெரியல, வழக்கம் போல தண்ணி நிக்குது, பிரிட்ஜ் மேல தண்ணி நிக்குது, 4000 கோடி எங்கப்பா அப்படின்னு கேட்டா, ஐயா கலைஞர் சொன்னார் இல்லையா, இந்த எதுமோ ஒரு ஊழல்ல சொல்லுவாங்க இல்லையா, சர்க்கரை எங்க எறும்பு தின்ற விட்டது, அது வச்சிருந்த மூட்டை எங்க கரையான் அரைத்து விட்டது. இவங்க சொல்றதுல எங்க 4000 கோடி எங்க அப்படின்னு கேட்டா, வந்த தண்ணியில எல்லாம் கரைஞ்சி போயிருச்சுங்க, வரலாறு காணாத மழை பெய்ஞ்சிருச்சு, ஆனா 4000 கோடி நாங்க வச்சிருந்தோம், எப்படி செலவு பண்ணலாம்னு வச்சிருந்தோம், ஆனா தண்ணி வந்து அதை விழுந்ததுனால அப்படியே பணம் கரைஞ்சிருச்சுங்க. எவ்வளவு பெரிய உருட்டு. அதாவது அரசு ரெட் அலர்ட், மஞ்சள் அலர்ட், கிரீன் அலர்ட், அரசு என்னென்ன அலர்ட் கொடுக்கணுமோ அத்தனை அலர்ட் கொடுக்குது. ஆனா மக்கள் யாரும் அலர்ட் ஆக முடியுமா? முடியாது. எதுக்குன்னு மழை நீர் வருதுங்க, நான் ஒரு வீடு பார்த்து போறேங்க, அதுக்கு புது வீடுக்கு நான் வாடகைக்கு போயிடுறேங்க, லீஸுக்கு போயிடுறேன் அப்படின்னு போக முடியுமா? இல்ல மேடான பகுதிக்கு போங்க அப்படின்னா போக முடியுமா? இல்லைங்க எனக்கு ஒரு சத்தனை எடுத்துக்கிறேன் எல்லாரும் தங்குற முடியுமா? முடியாது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், இதுக்காக தான் நம்ம சொல்றோம், மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் தயவு செஞ்சு அலர்ட் கொடுக்குறாங்களே, நம்ம அலர்ட் கொடுக்குறோம், ஐயா சிந்திங்க, நாட்டை மாத்துங்க, ஓட்டு மாத்தி போடுங்க, நாட்டை மாத்துங்க அப்படிங்கிறோம். ஆனா அலர்ட் கொடுக்குறவங்களுக்கு மறுபடியும் ஓட்டு போட்டு நாடு அலர்ட் கொடுத்து நாசமா போதே தவிர இவங்க இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் தத்தளிக்க வேண்டியது, மிதக்க வேண்டியது, ஸ்விம்மிங் பூல் மாதிரி மறுபடியும் தத்தளிக்க விட்டவனுக்கும் மிதக்க விட்டவனுக்கே ஓட்டை போட வேண்டியது. அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாருனாங்களே ஒரு அம்மா, நம்ம இப்ப எப்படி பாக்கணும் அப்படின்னா, ஸ்டாலின் தான் வந்தாரு ரோட்ல மழை நீரை தேங்க வச்சாரு, ஸ்டாலின் தான் வந்தாரு டிரைனேஜ்ல தண்ணி போடாம பண்ணாரு, ஸ்டாலின் தான் வந்தாரு வீட்டுக்குள்ள சாக்கடை தண்ணி வர வச்சாரு, ஸ்டாலின் தான் வந்தாரு குடிநீரை சாக்கடை தண்ணியா மாத்தினாரு, ஸ்டாலின் தான் வந்தாரு
மழையில நீர்ல தேங்கி நின்று ஒரு கரண்ட்ல அடிச்சு உடனே செத்து போயிட்டாரு. ஸ்டாலின் தான் வந்தாரு, மழைநீர் வடிகால் கட்டினாரு. அதுல ஒரு தீபான்ற ஒரு அம்மா ஊந்து இறந்தே போயிட்டாங்க. ஸ்டாலின் தான் வந்தாரு, பஸ் மேல மழையை பெய்ய வச்சாரு. ஸ்டாலின் தான் வந்தாரு, கோவை பிரிட்ஜ் மேல தண்ணியை தேங்க வச்சு அதுல கார் ஓட்டிட்டு போங்க, அதுல பைக் ஓட்டிட்டு போங்கன்னு பண்ண வச்சாரு. ஸ்டாலின் தான் வந்தாரு, பிரிட்ஜுக்குள்ள கொண்டு போய் தண்ணியில நிக்க வச்சாரு. ஸ்டாலின் தான் வந்தாரு, எல்லாரும் சோறு தண்ணி இல்லாம பால் இல்லாம போன்ல சிக்னல் இல்லாம மழையில அழுவ விட்டாரு. ஸ்டாலின் தான் வந்தாரு, மழையில எல்லாரையும் கொண்டுட்டாரு. மொத்தமா இதை சொல்லணும் அப்படின்னா சோழி முடிஞ்சு அப்படின்னா சொல்லணும். அதாவது இந்த வேளச்சேரி மேடவாக்கம் போன்ற பகுதிகள்லாம் தண்ணி வந்து ஊரே முழுகிறது. அங்க இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் முழுகிறது. போன வாரம் சும்மா நேர்காணலுக்கு போனேன், ஒரு சேனல் தாங்க இருக்கு. அங்க பார்த்தா அப்படியே கும்முன்னு இருக்கு வேளச்சேரி. ஆனா மழை வந்தாதான் தெரியும் வேளச்சேரி ஏரி என்பது ஏரியா மாறிடுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும். அங்க தண்ணி வடிகிறதுக்கு 1 மாதம் ஆகுது. அப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். தண்ணியிலே இருந்தா அவங்க தின்ன வேண்டாம், தூங்க வேண்டாம், அவங்க எதுவுமே செய்ய வேண்டாவா? போதா குறை கரண்ட் வேற கட் பண்ணி விட்டுறீங்க. இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, இதுக்கு எதுவும் நடவடிக்கை எடுக்க கிடையாது. சரிப்பா, இந்த பக்கம் வருவோமே, இந்த பக்கம் வந்தா ராயபுரம், காசிமேடு, இந்த பகுதி எல்லாம் இதெல்லாம் தாழ்வான பகுதி. இங்க சாக்கடை தண்ணியே தேங்கி நிக்குது. சாக்கடை தண்ணி வருது, அங்க தண்ணி தான் வருது, இங்க சாக்கடை தண்ணியே வருது. சரிப்பா, இங்கதான் நடவடிக்கைமே எடுப்போமே அப்படின்னாலும் கிடையாது. இங்க நம்ம பாடம் என்பது கத்துக்கிட்டோம். சரி, வேளச்சேரி என்பதெல்லாம் தண்ணி அதிகமா வருது, ராயபுரத்தெல்லாம் சாக்கடை தண்ணி கலக்குது, 3000 கோடி 4000 கோடிங்கிறோம். சரி, இதுக்கு ஏதாவது பண்ணி இதுக்கு ஏதாவது தீர்வு காணுமேப்பா, இந்த தண்ணி நிக்கிறத தடுப்போமப்பா, இங்க சாக்கடை நீரா மாறத்துக்கு தடுப்போமப்பா அப்படிங்கிறது எதுவும் செய்யறது கிடையாது. செஞ்சுட்டோம் அப்படின்னா எப்பதான் செய்வீங்க? அது ஒண்ணும் பயன்பாட்டிலே வரல, அது தேவையே இல்லை போல் இருக்கு. அப்படியே இருந்தா கூட மக்கள் மகிழ்ச்சியா இருப்பீங்க. நீங்க செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு ஒண்ணு செய்யல. இந்த தண்ணி தேங்கி நிக்குது இல்லையா, இங்க இந்த தண்ணி தேங்கி நிக்கிற தண்ணியில தான் கொசு இன உற்பத்தி செஞ்சு இது சிக்கன் குனியா, மலேரியா, டெங்கு போன்ற பல வகையான நோய்கள் வருது. பல வகையான நோய், அதனால மக்கள் அவதிப்படுறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. நம்ம வீட்டுல சும்மா தண்ணி தேங்கி நின்னா உடனே தண்ணி தேங்கிருச்சா கொசு உற்பத்தி ஆகுது, உடனே ஃபைனை போடு. இங்க 4000 கோடி செலவு பண்ணிட்டேன், 3000 கோடி செலவு பண்ணிட்டேன், கண்ணுக்கு ஒண்ணுமே ஆகாது, மீட் எடுத்துட்டு கதை விட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு முதல்ல முடிஞ்சா நீ ஃபைன் போட்டுருவியா? அவங்க போய் சொல்லணும்னா பிடிக்கிறது இல்ல, சும்மா ஏதோ எதாச்சியா தேங்கி நிற்கும், நமக்கு வந்து பிடிச்சி ஃபைன் போடுறது. போய் அங்க கேட்க வேண்டியது தானே, தைரியமா இருந்தா. சரிடா, எங்க இவ்வளவு மழை பெய்யுதுடா, நம்ம தப்பிச்சு எங்கேயா ரயில்ல ஓடிடுவோம்டா அப்படின்னாலும் அங்க ரயில் சேவையும் முடக்கிடுறாங்க, மெட்ரோ ரயில் சேவையும் முடக்கிடுறாங்க, சாதாரண ரயில் சேவையும் முடிக்கிறாங்க. இங்க அந்த சிக்கன் குனியா அதெல்லாம் இங்க மட்டும் இல்ல, சென்னையில மட்டும் இல்ல, திருச்சி, பீலமேடு, மதுரை, ஏராளமான பகுதி எங்கெங்கயோ நடக்குது. ஒன்னுத்தையும் கண்டுக்கிறது கிடையாது. கேட்ட தொழில் வளர்ச்சி, தொழில் புரட்சி, அதை செஞ்சிட்டோம், இதை செஞ்சிட்டோம், திராவிட மாடல் விடியல் ஒரு மண்ணும் ஆகாது. இதை சரி பண்ற வரைக்கும் நீங்க நல்லாட்சின்னு சொல்லவே முடியாது. கேட்டா நல்லாட்சி 4 ஆண்டே சாட்சின்னு போய் சொல்றது. மக்களை திருணுங்க, வேற ஒண்ணும் இல்லை. சரிப்பா, இந்த மழைநீர்ல ஏன்பா நிக்குது அப்படின்னு நம்ம தோண்டி எடுத்தோம் நோண்டணும் அப்படின்னா இந்த 100 இடங்கள்ல வடிகால் கிடையாது, அது இணைப்பே இணைக்கலையா, மழைநீர் வடிகால இணைப்பே இணைக்கல. அப்படியே இதெல்லாம் செஞ்சிருந்தாலும் அந்த அறிவியல் பூர்வமான திறனை அங்க இல்ல. தண்ணியோட வாட்டர் அப்படின்வாங்க இல்லையா, எந்த ஒரு பொருளும் சர்க்கிளா இருந்தாதான் உள்ள போவோம், ஒரு இடத்தை நோக்கி போவோம். ஆனா அந்த சர்க்கிளை இங்க ஏற்படுத்தல, அப்படியே சமமா இருக்கு, அப்புறம் எப்படிப்பா தண்ணி போவோம் போலன்னா அப்புறம் எப்படிப்பா போவோம் என்று மக்கள்லாம் கேள்வி எழுப்புறாங்க. நிறைய இது ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இது சரியில்லை, இதை மாத்தி அமைக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. அதாவது இந்த காவாக்குள்ளெல்லாம் அந்த மண்ணு போய் அடைச்சிக்கும் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் கவர், இந்த பிளாஸ்டிக் புட்டிகள் இதெல்லாம் போய் அடைச்சிக்குது. சரி, இதெல்லாம் எடுப்போமே அப்படின்னா அதுவும் எடுக்கிறது கிடையாது. ஃபோன் பண்ணி சொன்னாலும் வர ரைஃபான அப்படிங்கிறது, வந்தாலும் 50 ரூபா குண்ணா, 100 ரூபா குண்ணா, இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது. சரிப்பா, இதெல்லாம் மீறி அவன் எடுத்துட்டான்ப்பா அப்படின்னா எடுத்த மண்ணுக்குள்ள மிஷின் போட்டு எடுக்கிறாங்கல்ல, அந்த மண்ணை எடுத்த இடத்துல இருந்தே ஒரு பக்கத்துல கொட்டிட்டு போயிடுது. அந்த மண்ணை லாரி வந்து எடுக்கணுமா, அது எடுக்கிறது கிடையாது. அந்த மண்ணை அங்கே ஒரு வாரமோ இல்லை ஒரு மாசமோ இருக்கும், அந்த மண் மறுபடியும் மழை பெஞ்சு கரைஞ்சி மறுபடியும் உள்ள போய் அடைச்சிக்கும். இதுதான் வழக்கமா நடக்குது. இந்த மழை நீர் போற இடத்துலாம் சில பேர் பெரிய பெரிய அலுவலகங்கள்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க, அதை யாரும் தடுக்கிறது இல்லை. சமீபமா இந்த மாதிரி இடத்துல நில ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு அனகாபுத்தூர்ல பொதுமக்கள் வாழக்கூடிய வீடு எல்லாம் போய் அடைக்கிறது, பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டியிருப்பாங்க, அதெல்லாம் போய் இடிக்கிறது கிடையாது. ஏன்னா தைரியம் இல்லை, கலெக்ஷன் வருது, இடிக்க மாட்டோம். அதாவது மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, மழைக்காலம் வந்துருச்சு, தொடர்ச்சியா புயல் வரும், இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும், எல்லாம் தெரிஞ்சிருச்சுல, மழை பெய்யும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுல. திமுக அரசு என்ன பண்ணிட்டு இருந்தது இவ்வளவு நாளா? மாநகராட்சி சொல்ல நாங்க அனைத்துக்கும் தயார் அப்படின்னு சொல்லுது. இன்னும் ஏன் மழை தண்ணி தேங்கி நின்றுட்டு இருக்கு? யார் எடுக்க ஆள் இல்லை, கேட்க ஆள் இல்லை. இது என்ன, இதெல்லாம் ஒண்ணுமே புரியல. கேட்டா நாங்கள் திராவிட மாடல் நிறுவி விட்டோம், செய்து விட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், நீரே தேங்காது விடியல் ஆச்சுன்னு கதையா விட வேண்டியது. ஆனா உள்ள போய் பார்த்தாதான் தெரியும், ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்ற கதை தான் அங்கேயும் நிலவுது. பாருங்க, அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது,
அதை விடுங்க. இப்ப நம்ம 2025 இந்த இந்த ஆண்டும் மக்கள் மிதக்க தான் போறாங்க. இந்த சொல்லுவாங்கல்ல, எங்கும் மழை எதிலும் மழைன்னுவாங்கல்ல, இந்த தேங்கி நிக்கிற மழை நீர்ல எல்லாம் ஐயா ஸ்டாலின் விடியல் தரேன் விடியல் தரேன் விடியல் தரேன் சொன்னார் இல்லையா? அந்த தண்ணியை பார்க்கும்போதெல்லாம் விடியல் தரேன், நான் விடியல் தரேன், நான் விடியல் தரேன் அப்படிங்கிறதுதான் மீண்டும் மீண்டும் தோன்றுது. எனவே மக்களே, திருச்செந்தூர் கோயில்ல கூட தண்ணி வருது அப்படிங்கிறாங்க. இந்த ஆண்டும் மக்கள் அவதிப்பட போவது ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாரு என்பது 100% தேர்ச்சி பெற போகக்கூடிய ஒரு உண்மை. அதாவது இந்த ஸ்டிக்கர் ஒண்ணு ஒட்டலீங்க இல்லையா, உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் ஒவ்வொரு வீடா போய் ஒட்டினீங்கல்ல, இப்ப நிறைய வீடுகள்ல மழை நீர் தேங்கி நிக்குது. அங்கெல்லாம் போயிட்டு எங்கெங்க எந்தெந்த தெருலாம் தேங்கி நிக்குதோ, எந்தெந்த வீடெல்லாம் மழை நீர் தேங்கி நிக்குதோ, அங்கெல்லாம் போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டுங்க. அப்பதான் மக்களுக்கு நினைவு வரும், ஆஹா ஸ்டாலினால தான் நம்ம மிதக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு நினைவு வரும், சுய சிந்தனை திரும்பி வரும். அதனால தயவு செய்து அந்த ஸ்டிக்கரை நீங்க ஒட்டிடுங்க. எனவே மக்களே, நான் மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா, இந்த அரசு செயல்படக்கூடிய அரசா செயல்படாத அரசா என்பதை நீங்க தான் இந்த இடத்துல கோடு போடுவாங்க இல்லையா, அப்ப நீங்க தான் நிர்ணயிக்கணும். எனவே மக்களை சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த காலையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.